Assalamu alaikum friends, welcome to NJF Creation. இன்றைக்கி நம்ம சேனலில் கார சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது தக்காளி சேர்க்காமல் ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் தக்காளியோட விலை ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா? இந்த டயத்தில் நீங்கள் இந்த மாதிரி கார சட்னி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இட்லி தோசை எல்லாமே 2 மடங்கு அதிகமாகவே சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 20 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். ஒரு காம்பை கிள்ளிட்டு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக ஹாட் வாட்டரை ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வச்சோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 15 மினிட்ஸ் போதுமானதாக இருக்கும். நீங்கள் சாதாரணமான பச்சை தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்க அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மிளகாவை மட்டும் அரைச்சிக்கலாம். தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அந்த தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மிளகாவை மட்டும் நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 2 பல் பூண்டு, அதிகமாக சேர்த்துட வேணாம். இது ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், நம்ம அரைச்சி பார்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி எதுவுமே சேர்க்கலை, நல்லா அரைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் இதை நம்ம அரைச்சிக்கலாம். இந்த சட்னி அம்மியில் பண்ணால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக அரைஞ்சிருக்கு. பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா சட்னிக்கு சில பேர் காஷ்மீரி மிளகா போடுவாங்க. ஏன் அப்படின்னா கலருக்காக வேண்டி. நான் சாதாரண மிளகா தான் சேர்த்துருந்தேன். எவ்வளோ கலராக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சட்னி. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஹீட் ஆன உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம இந்த சட்னியில் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட தக்காளி சேர்க்காத கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரோட்டு கடையில் கூட இந்த மாதிரி சட்னி தான் செய்வாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது தோசை இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, ஆப்பத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ராவாக கேட்டு சாப்பிடுவாங்க. தோசை இட்லி ஆப்பம் எதுவாக இருந்தாலுமே எக்ஸ்ட்ராவாக கேட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.